எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு ரொம்ப சில நல்ல படங்களே எப்படி சொல்கிறது, இந்த எமோஷ்னலாக இருக்கிற படங்களே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் நான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதை எமோட் பண்ணிக்கிற விதமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம ரைட்டிங்கு, ரொம்ப சிறப்பாக தான். நான் பார்த்துட்டு வந்தோடனே டக்குன்னு ரொம்ப சூப்பராக. தேங்க்யூ. சில நேரங்களில் சில மனிதர்கள் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான படம், ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆரம்ப கட்டத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஒரு 4 மடங்கு விஷால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படம். இந்த படத்தில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டவங்க, அபி, அசோக், நிறைய பேர் இருக்காங்க, மணிகண்டன், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா தனியாக இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஓவரால் படம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. படம் பார்த்து வெளியே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும். தேங்க்யூ. ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும். அவர்கிட்டேருந்து இந்த அளவுக்கு ஒரு மூவிங்கான ஒரு படம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. டெஃபினட்டாக கூட இருந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ரென்ச்சிங் ஃபிலிம் ஆகுது. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டெஃபினட்டாக ஒரு ஹார்ட்ஃபுல்லாக எல்லாருமே இந்த படம் பார்த்து வெளில வருவாங்க. அண்ட் இந்த படத்துக்கும் இந்த படக்குழுவினருக்கும் இந்த படம் சக்ஸஸ் ஆக மிகப்பெரிய வாழ்க்கை. தேங்க்யூ. சில நேரங்களில் சில மனிதர்கள், சில நேரங்களில் தான் இந்த மாதிரி சில படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்தில் ஒவ்வொருத்தவங்களும், குறிப்பாக அசோக் செல்வன், எஸ்பெஷலி மணிகண்டன், நாசர் சார், இந்த மொமெண்ட்ஸ் ஒரு 2 hours எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது மன்னிப்பு கேட்க தெரிந்தவன், ஒருத்தன் செய்த தவறுக்காக தன்னை வருத்தி மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அதை மன்னிக்க தெரிந்தவன் மகா மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி அழகாக அடித்து, நான் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்லலை, சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் தான் இந்த மாதிரி சில படங்கள் பார்க்க முடியும். இந்த படம் நிச்சயமாக எல்லாரையும் சென்றடையும், தொடும். மவுத் பப்ளிசிட்டியில் இது வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் குழுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு அவசர உலகம் அடுத்த தலைமுறையுடைய ஒரு உணர்வு குவியலாக இந்த படம். நிறைய படங்கள் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு கேரக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. இதில் இந்த விஷால் வெங்கட் வந்து இந்த நடிகர்களை நான் நடிகனாக பேசுகிற பொழுது எல்லாருடைய நடிப்பை பார்த்து அடுத்த தலைமுறை சின்ன பிள்ளைங்க அவர்களை வந்து நடிப்பு வாங்கின விதம் என்பது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தம்பி அசோக் செல்வனாக இருக்கட்டும், அற்புதமான பிள்ளை மணிகண்டனாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், போட்டுதலுக்குரிய நாசர் சாருடைய பிள்ளையாக இருக்கட்டும், ரித்திபிகாவாக இருக்கட்டும், இந்த படத்துடைய ஒன்றாவது தயாரிப்பாளராக நடிச்சிருக்கக்கூடிய ரியாவாக இருக்கட்டும், எல்லாருடைய நடிப்பை பார்த்து அப்படி ஒரு நெகிழ்ந்துட்டேன். அக்பர் சார் மற்றவங்களோட சேர்த்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு கதைக்கு அழுத்தம் கொடுத்து கதை வரலன்னு சொல்லி விட்டுறாங்க. கதைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் இதில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். உணர்வுகள் கொட்டி கிடக்கு. ஒரு மனிதனுக்கான ஒரு உணர்வுகள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்கு. அத்தனை நடிகர்கள், நாசர் சார், பங்காளி இளவரசர் பங்காளி, எல்லா நடிகர்களையும் சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு படம். உட்கார்ந்து அனுபவிச்சு பார்க்கலாம். படத்தை பார்த்து வெளியில் போகிற பொழுது எவ்வளவுக்கு யாராவது ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த குற்ற உணர்ச்சி கலைந்து வெளியே இருந்துடலாம். ஏதோ தவறுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு காரணமாக இருந்தாலும் கூட அந்த படத்தை பார்த்து வெளியில் போகிற போது அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு அற்புதமான ஒரு கவித்துவம் கொண்ட ஒரு நாவல் கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த டீம், ஒட்டுமொத்த டீமுக்கு எனக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்கள். அக்கறையின்மை, அலட்சியம், அக்கறையின்மை, ஆடம்பரம், இப்படி எந்த காரணத்துக்காகவும் உறவுகளை நம்ம வந்து இழந்துடக்கூடாதுன்றத ரொம்ப அழுத்தமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்லியிருக்கிற படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு உறவும் எவ்வளோ முக்கியமானது. அவங்கள இழந்துட்ட பிறகு
நம்ம என்னென்னலாம் மன நெருக்கடிக்கு ஆளாகலாம், அல்லது ஒரு விஷயத்தை நம் தவறால் செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் எவ்வளோலாம் மன நெருக்கடிக்கு ஆளாகிறோம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறது இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்றது யாரோ கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும் தான். அதனால் இது படம் அல்ல, இது எல்லாருக்குமான பாடம். இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், இதில் பங்கு கொண்ட கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பார்த்தோம். உண்மையாகவே எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஒரு சூப்பர் ஆக்டர்ஸ் எல்லாமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. செம்ம ஸ்க்ரீன் ப்ளே, செம்ம ஒர்க் வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டு த டீம். எல்லா ஒர்க்குமே பயங்கரமாக இருந்தது. கேமரா, மியூசிக் எல்லாமே. லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் கோவப்படுறதோ, நம்ம லவ்வை காட்டுறோம், அது பதிலாக பயங்கரமாக கோவப்படுறோம். அதே மாதிரி சில பேர் நடக்கிற தவறால் சில சம்மந்தமே சில பேர் எப்படி பாதிக்குதுன்றது தான். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸும் நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் மற்றவங்க மேலே தேவையில்லாமல் ஒரு வெறுப்பை காட்டாமல் என்ன நடந்ததுன்றதை வந்து அவசரமாக உடனே அதை வச்சு வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுக்காமல் அதை வந்து எவ்வளோ அது பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸை லைஃப்பில் கொடுக்கணுன்றதை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா டைமும் நல்லவங்களாகவே இருக்க முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இங்கே வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைட் ஆகும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வந்து தவறு பண்ணாலும் நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஸ்பேஸும் இங்கே இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரையும் நேசிக்கும். லவ் யூ ஆல். அன்பு மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேவையான படம். நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். லவ் யூ ஆல். இந்த படத்தில் எல்லோருமே வந்து கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. டைரக்டர் வந்து கதை சொன்னபோது இம்மிடியட்டாக அக்செப்ட் பண்ண ஒரு படம். என்னன்னா யோசிக்கவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து அவர் நரேஷன் இருந்தது. அதை விட பெஸ்ட்டாக ஜஸ்டிஃபையும் பண்ணியிருந்தார். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா கேரக்டருமே, ரவிக்குமார் ஆகட்டும், அனுராதா மேடம் ஆகட்டும், பப்பு ஆகட்டும், எனக்கு இனிமேட்டு அவனை வந்து நான் வீட்டில் கூப்பிடுவேன்னா எனக்கு தெரியல, பப்புன்னு தான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாரும். நாசர் வந்து நான் சொல்லவே வேணாம். இந்த அழுது இந்த கர்ச்சீஃபெல்லாம் அந்த பாருங்க இப்படி ஆயிடுச்சு. இதை விட வேற என்ன சான்று? இந்த படம் ஃபுல்லாகவே வந்து எல்லோருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதை தான் சொல்லணும். இந்த படம் நல்லா ஓடணும், தியேட்டருக்கு வந்து மக்கள் ஆதரவு தரணும். நிச்சயமாக பார்க்கணும் எல்லாருமே. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டில் இருந்தவங்க வந்து எங்கள் அப்பாட்ட நான் 3 மாதம் ஆச்சு பேசி நான் போய் எங்கள் அப்பாவை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. யார் சொன்னாலும் ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அவங்கள வந்து கண்கலங்க வச்சு அவங்க அப்பாவை போய் பார்க்கணும் அப்படின்றது தோன்றியிருக்கு. நீங்கள் படம் பார்த்தா தான் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. ஐ கான்ட் சே எக்ஸாக்ட்லி வாட் ரியலி மீன்ஸ். எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் ரியா, அஜ்மல் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்ள். நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. I think I wouldn't want to add too much to the debate, but what I feel about this film is that Venkat has done an incredible job. All the actors have done a fantastic job in performing. But what I really like is there are so many different characters in the film, and all these characters are so different from each other, yet they're connected by one thread, that is empathy. And I think that is what is going to connect this entire film with the audience, and that is what I really like about this film. Other than that, the entire screenplay was excellent. The music kind of induces all the emotions into you. I don't think, I mean, it's just incredible. It's just incredible. So thank you so much. Amazing. எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் ரிலீஸ் ஆகி செலிப்ரிட்டி ஷோ இப்போ தான் முடிஞ்சது. ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. மனசு நிறைஞ்சு எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. நிறைய பேர் நல்ல ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. என் ஒர்க் எஸ்பெஷலி பாராட்டினாங்க. படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. விஷால் ஒர்க்கு, எல்லா ஆக்டர்ஸ், மணிகண்டன், நாசர் சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி எல்லோரும் தனித்தனியாக சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு கனவு நம்பி எல்லாருமே ஈக்குவலாக பங்கெடுத்து பண்ண படம். ஸோ அது நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 28ஆம் தேதி தியேட்டர் வருது. அஃப்கோர்ஸ் நிறைய ஓடிடி ஆஃபர்ஸ் வந்துமே ப்ரொடியூசர்ஸுக்கு தியேட்டர் வந்தால் தான் மக்கள் தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள் தான் மக்களுக்கு, பார்க்குறவங்களுக்கெல்லாம்
டெஃபினட்டாக தேட்டர் வந்து பாருங்கள். உங்களுக்கு சூதுகவும் திகிடி ஓமை கடவுளை கூட்டத்தில் ஒருத்தர் இதெல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல இன்டென்ஷனோட எடுத்த படம் இது. நிறைய படங்களுக்கு எனக்கு சொல்லி நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி தேட்டரில் விட்டோமே அப்படின்னு லேட்டராக. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை விட்டுறாதீங்க. இந்த படம் தேட்டரில் வந்து பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்க முடியும். நல்ல பியூட்டிஃபுல்லான மெசேஜும் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தாங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கரெக்டாக பேசணும்னு கூட தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் ரொம்ப லாங் கேப் கழிச்சு தான் இந்த படம் வருது. ஸோ ஐ திங்க் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன் நான் நம்புகிறேன். நான் எல்லோரும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தராங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டர் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Hi everyone. I hope you guys are doing good. I'm so glad I came and I watched this film. Me and my friends after the movie got over, or a rumba pair discussion was happening because it has a lot of deep emotions. This is a film that deserves to be talked about after it's over. Sit with your friends, your family, or whoever is accompanying you for the film and just discuss the emotions because it's very deep. It's not surface level, it definitely goes very deep. I could do a full-on analysis about it and sit and discuss everything, but I don't want to spoil anything. I don't want to give the spoilers, but definitely please come watch. It's a brilliant film. The director is amazing. I can't believe it's his first movie. I think he did a great job adding layers to the characters and just showcasing it so brilliantly on screen. Ashok is my favorite. I'm always so proud of the choices that he makes. The performance was phenomenal. Manikandan ji was so good. Everybody, the girls in the movie was so good. I'm so happy for everyone and I wish the whole team all the best. And everybody watching this, please go and watch the movie and support the cast and the crew. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். சில நேரங்கள் சில மனிதர்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது தேட்டரில் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சில நேரங்கள் சில மனிதர்கள் அந்த படம் ரிவ்யூ வந்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸோட பாட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்தது. சப்ஜெக்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது ஒரு ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லிடாம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கதையும் ஒரு கேதர் ஆகி ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிற சுற்றி இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாருமே தேட்டர் போய் படம் பாருங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷால் வெங்கட். சில நேரங்கள் சில மனிதர்கள் படத்தோட டைரக்டர். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ நடந்திருக்கு. வந்த எல்லா கெஸ்ட்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அண்ட் படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அது பெரிய சந்தோஷம். இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக வந்து என்னோடய முதல் படத்துக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட், அஜ்மல் கான் சார், பிரியா மேம் அண்ட் அக்பர் சார், அவங்களோட ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், அவருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு கதையை நம்பி ஒரு இன்னொருத்தனை நம்பி அவன் ஒரு கதை வச்சுருக்கான். இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சி என்டையராக ஒரு டைரக்டரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அண்ட் மேஜராக நான் அடுத்த தேங்க்ஸ் நான் சொல்ல வேண்டியது வந்து ப்ரெஸ், மீடியா. ஏன்னா எங்களுக்கு ப்ரெஸ் ஷோவாக இருக்கட்டும், இன்னிக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு யங் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கான உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. படம் ஜனவரி 28 தியேட்டர்ஸில் வருது. இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மக்கள் என்றைக்குமே நல்ல படம் அவங்களுக்கு பிடிச்ச படங்களை என்றைக்குமே ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, மாஸ்க் போடுங்க,
சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இங்கே சில நேரங்கள் சில மனிதர்கள் உன்னுடைய ஸ்க்ரீனிங் முடிஞ்சு இப்போ தான் வந்து எல்லோரும் படம் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. வர ஜனவரி 28 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக நீங்கள் ஃபேமிலியோட வித் ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன், மாஸ்க், சானிடைசர், அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங்கை கடைப்பிடிச்சி இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் வந்து நிச்சயமாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மன இருக்கிறதுக்கு ஒரு பேராறுதலாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. நிச்சயமாக படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ.